துக்கிரி தனவா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான்டா போடணும். என்னடா சொல்லிக்கு நிக்கிற தாளமா போடுற? சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன். கண்ண வரைக்கும் கிழியுது வாய் துடுக்கு. இன்னும் கூட கிழியும் காது தடுக்கும். புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன். பேசுறதே புரியாது, ஒக்கையாடுவேன். ஆற பார்த்து பேசுற நினைப்பிக்குதா உனக்கு? பேரு வச்ச ஆத்தாவ மறப்பேனா? வம்பு பண்ணுன கொன்னு புடுவேன். நீ வளர்த்தது அப்படியே, நான் என்ன பண்ணுவேன்? ராங்கு பண்ணாத, என் கையில ராங் காட்டினா அல்லாம ராங்கா பூடும். அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா ஏண்டா டேய், அது ராங்கா பூடுமாடா? என்னடா சொல்றீங்க? பூடுன்றீங்களா போகாதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. நான் தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். தரம் பகிர்ந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. ராஜா கைய வச்சா ஒட்ட வண்டி கைப்பட்டா ஜோரா ஓடுண்டா. என்ன பத்தி யாருன்னு ஊரை கேளப்பா, இல்லையானா ஓ வீட்டு கார கேளப்பா. சரக்கு இருக்கு முறுக்கு இருக்கு தலைக்கு இருக்கு, அது எனக்கு இருக்கு. வாழ்ந்திடத்தான் போறந்தாச்சு, வாசல்கள் தான் போறந்தாச்சு. பாடுங்கடா இசை பாட்டு, ஆடுங்கடா நடை போட்டு. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். தரம் பகிர்ந்த ராஜா கைய வச்சா ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். தரம் பகிர்ந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. ராஜா கைய வச்சா
கண்ணி கொண்டா நினைச்சு கரம் தொடணும் கட்டினவ வீரல் தான் மேல படணும் கண்டவங்க எடுத்தா கெட்டு போயிடும் அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும் தெரிஞ்சவதான் ஓட்டிடணும் திறமையெல்லாம் அவன் காட்டிடணும் ஓரிடத்தில் உருவாகி வேறிடத்தில் விலை போகும் கார்களை போல் பெண்ணினமும் கொண்டவனை போய் சேரும் வேகம் கொண்டாட காரும் பெண் போல தேகம் சூடாகுமே தரப்பம் இந்த ராஜா கைய வச்சா ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான் தரப்பம் இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை ராஜா கைய வச்சா இந்த பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு எங்கே இருந்துச்சு உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா? இந்த பாட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா பாட்டையும் நான் தான் ஓகே பண்ணுறது, நான் ஓகே பண்ணால் தான் அந்த பாட்டே ரெக்கார்ட் ஆகும். இப்போ கமல் சார் பார்த்தாரு, இவர் என்ன எல்லா பாட்டையும் இவரே ஓகே பண்ணிட்டு இருக்காரு, நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாலி சாரை கடத்திட்டு போயிட்டாங்க எங்கேயோ. 3 நாள் உட்காந்து எழுதுறாரு. ஒரு 4 பல்லவி, ஒரு 8 சரணத்தோட இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். உடனே கமல் சார் வாலி சார் 2 பேருமே வர்றாங்க, என்னுடைய ரூமுக்கு வர்றாங்க. நான் வந்து இருக்கிறேன். என்கிட்ட வந்து வாலி சார் வெத்தலை பாக்க போட்டுட்டு இந்த சைட் பாக்கெட்லேருந்து அப்படி எடுத்து போடுறாரு. என்னடா அது பாரு, பார்த்தா இந்த டியூனுக்குரிய பல்லவிகள் 4 பல்லவி. ஒன்றுன்னா பார்க்குறேன், இப்படி வைக்கிறேன், அடுத்த பல்லவி அதை பார்க்குறேன், மறுபடியும் இங்கே வைக்கிறேன், மறுபடியும் அவர் வெத்தலை பார்க்க ஓட்டு என்ன இப்போ என்ன மட்டும் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் டியூனுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, பல்லவி வந்து முடக்குது, அப்படி உள்ளே அமுங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. என்ன சொல்கிற நீ? டியூனுக்கு தானே டியூனுக்கு கரெக்டாக இருக்குண்ணா. நான் வந்து டியூன் வந்து தான் அப்படி ஓப்பன் ஆகுது, அப்படி ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அப்படி நிற்குது அப்படின்னா. அது சவுண்டு நீ பாடுறப்ப நல்லா ஓப்பனாக பாட வை அப்படின்னா. அது இல்லை, நான் பல்லவி சவுண்டு அந்த மாதிரி வரணும் இல்லை, வார்த்தை அந்த மாதிரி இருந்தால் தானே நான் பாட முடியும்னு. இப்போ ஒன்றும் சரியில்லையா, சரணம் பாரு, சரணத்தை பார்க்குறேன், சரணத்தையும் அதே மாதிரி தூக்கி வைக்கிறேன். இல்லையா இவ்வளவு நாள் 3 நாள் என்னை கடத்திட்டு போய் என்னை போடு நான் போட்டு பல்லவி எல்லாம் எழுதிட்டு வந்து. கமல் சொல்லியா, நீ பேசாமல் நிற்கிற. அவர் உட்கார சொன்னால் உட்கார மாட்டேங்கிறாரு. சொல்லியா, நான் பார்க்கட்டும், அவர் பார்த்து சொல்லட்டும். கமல் சார் நீங்கள் கொஞ்சம் கீழே இருங்க, நீங்கள் இருங்க, நான் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு. என்ன 3 நாள் எழுதினதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணணுங்கிற. அப்போ கமல் சார் கீழே போயிட்டார். அண்ணா நான் தான் சொன்னேன், அது ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு. என்ன ஓப்பன் சொல்கிறேன். ஆனால் பிரைட்டாக வரணுன்னா அப்படியான சுச்சுவேஷன்லேயே அது. சரி நீ என்ன சொல்கிறேன்ற என்ன அப்படின்னா அப்படி தான் இருக்குது. இப்போ மீட்ரு அதுதான்னா சவுண்டு அந்த மாதிரி வரமாட்டேங்குது. கையை வச்சா அப்படின்னா, கையை வச்சான்னு மட்டும் நான் சொன்னேன். கையை வச்சா அந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி வேணும். அப்படி அப்போ ராஜா கையை வச்சான்னு வச்சுக்கோ அப்படின்னாரு. நான் ஓகே பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் ராஜான்னு கொண்டு வரீங்க, அது வேண்டாம், இன்னும் வேறு ஏதாவது சொல்லுங்க. யோ, ஏற்கனவே பாப்புலராக இருக்கிற நேமை நான் வந்து யூஸ் பண்ணி அதை பண்ணலைன்னா நான் வேஸ்டியா? ராஜா நீ பாப்புலராக இருக்க, ராஜா கையை வச்சான்னு வையினார். அப்படி ஓகே பண்ணது தான் இந்த பாடல். அப்படி எழுதி அப்புறம் கமல் சார் கூப்பிட்டு இதை பாடி காட்டினோடனே அவர் இப்படி கேட்டவர், ராஜா கையை வச்சானோடனே கண்ணெல்லாம் பிரைட் ஆகுது. அடடா, இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பல்லவியை நம்ம எழுதி வாங்கலையே அப்படின்னு சொல்லி அவர் அப்புறமா சொல்கிறாரு, தனியாக வந்து சொல்கிறாரு, பரவாயில்ல என்ன இருந்தாலும் நீங்கள் ஓகே பண்ணுறது தான் அப்படின்னு.